அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் கூறும் வரலாற்று சான்றுகளை தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில சான்றுகளை நேற்று அறிந்தோம். அதில் முக்கியமாக சத்திய கொள்கையை இந்த கொள்கை அறியாத மக்களிடம் போய் சொல்லும் பொழுது அதில் மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருக்கிறது என்பதை முடிவாக கண்டோம். அதன் விளைவு மக்களை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்தியத்தை சொல்கிறார்கள். அதில் முக்கியமான ஒரு பெரிய ஒரு வரலாற்று சூழ ஒன்று இருக்குது. அதை நம்ம அறிஞ்சிக்கிறோம். நம்மெல்லாம் அறிந்து வைத்த அபீலஹப் மசத் சூரா இருக்குல்ல, அதை படித்து அது ஒரு சின்ன சூறா தான். ஆனா அதை படித்து ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அதோடைய வரலாறையும் இந்த குறைசி வகையறார்களுக்கு இஸ்லாத்தை சொல்லும் பொழுது என்ன நிலை நேர்ந்தது என்பதையும் ஓரளவு நாம் அறிந்து விட்டால் என்ன செய்துருவோம், அந்த வரலாறுல முக்கியமான அம்சத்தை நாம் தெரிந்து கொள்வோம். என்னவென்றால், நபிகள் நாயகம் அந்த மண்ணில் வாழும் பொழுது ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்களாகவும் நற்குணத்துக்கு சொந்தக்காரராகவும் திகழ்ந்தார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ அந்த கூட்டத்தாரை அழைக்கிறாங்க. யாரு? அப்துல் முத்தலிபுடைய வகையறார்கள், குறைசிகள், அதுக்கப்புறம் அதோடைய அபுஜஹலுடைய வகையறார்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? அழைக்கிறாங்க. அழைத்து அந்த மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. எப்படி சொல்கிறார்கள் என்றால், கவனமா கேட்டுக்கிறங்க. ஹரஜ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா ஸஈத ஸஃபஅதஃப ஃபஹதஃப, அதாவது இந்த சஃபா மலை குன்று இருக்குது அல்லவா, அதற்கு பின்னாடி இருந்து யஸபாஹதுஹு ஃபகாலு மன் ஹாதா, ஒரு படையை திரட்டி கொண்டு நம்ம எல்லாத்தையும் அழிக்க வருகிறார்கள். ஃபஜ்தமவு இலைஹி, அப்படி சொன்னால் நீங்க நம்புவீர்களா என்று கேட்கிறாங்க. ஒரு பீடிக்கை போடுறாங்க மக்கள்கிட்ட. என்ன நீங்க நம்புவீங்களான்னு கேட்டதும் அவர்கள் கூறுகிறார்கள், ஆராயத்தும் இன் அக்பர்துக்கும், நான் இப்படி ஒரு செய்தியை சொல்றேன், அதனால நீங்க நம்புவீங்களா அப்படின்றது. உங்களை நாங்க உண்மையை சொல்லி வேற ஒன்றும் நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு உண்மையாக நடந்தாங்க. உடனே அப்ப நான் ஒரு செய்தியை சொல்ல வரேன், அதை எப்படி நம்புகிறீர்களோ அதே மாதிரி இப்போ ஒரு செய்தியை சொல்ல வரேன், அதை நீங்க நம்புங்க அப்படிங்கிறாங்க. என்ன செய்தி சொல்ல வராங்க? ஃபஇன்னி நதீரு லக்கும் பைன யதை அதாபன் ஷதீத், உங்களுக்கு ஒரு கடுமையான வேதனையும் ஒரு மகத்தான நாளும் இருக்கு. அதாவது இறைவனுக்கு அஞ்சி கொள்ளுங்கிறத சொல்ல வர்றாங்க. சொன்ன உடனே என்ன ஆகுது? அதை சொன்ன மறுகணமே அபீலகப்ங்கிறது யார் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க வாப்புக்கு அண்ணன், பெரிய தந்தையா இருக்கலாம், சின்ன தந்தையா இருக்கலாம். ரெண்டுக்குமே அரபுல என்னன்னு கேட்டா அம்மி தான். அவன் அந்த அபீலகப் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நபிகள் நாயகம் பிறந்தார்கள் என்று செய்தியை கேள்விப்பட்டு தன்னிடம் இருந்த அடிமையை வெளியே விடுறான். அடிமையை வெளியே விடுறது பெரிய ஒரு ஜக்காத்து கொடுக்குற மாதிரி, பென்ஸ் கார் மாதிரி. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் மேல முகபத்து வைத்திருந்தான். அப்ப அவன் சொல்றான், கால அபுலஹப் நீ நாசமா போ, இதுக்குத்தான் என்னை கூப்பிட்டாயா இப்படின்னு அபீலஹப் சொல்கிறான். இதுதான் முக்கியமான விஷயம். பெரிய தந்தை நபிகள் நாயகம் கொண்டு வந்த குர்ஆனை பெரிய தந்தைகிட்ட சொன்னால் அது உண்மை அவனை தக்கிது. ஏன்னா அவன் பழைய கொள்கையில ஊறி போய் இருக்கிறான். பல தெய்வத்திலையும் பலவட்ட நம்பிக்கையிலையும் மக்கள் ஊறி போய் இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட போய் ஒரு உண்மையை சொன்னா அவன் எகிரி குதிச்சுட்டு தான் வருவான். சில பேர் தான் ஏத்துக்கிடுவாங்க.
அப்ப அப்படிப்பட்டவன் என்ன மாதிரி கருத்தை சொல்றான்? இதை சொல்லதான் வந்து அல்லாவின் தூதரை பார்த்து என்ன சொல்றான்? நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னா இதை நீங்க கேள்வியும் பட்டிருக்கலாம். உடனே அல்லாஹ் என்ன செய்றான்? என்னுடைய தூதரா நாசமாகட்டும், இன்னும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு சூறாவை இறக்குறான். இதான் பாயிண்ட். இந்த சூறா நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். தப்பதியதா அபீலஹபியும் தப், அபீலஹபுடைய இரு கைகளும் அழிந்து விட்டன, அவன் அழிந்தான், நாசமானான். வமா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கசப், அகுனான செல்வம், அவனுடைய செல்வம் அவனுடைய செயலும் அவனை வந்து என்னது காக்காது. அது போக யஸ்லா நாரன் தாத்தலஹப், கொழுந்து விட்டு நெருப்பில், வம்பராத்துகு ஹம்மாலத்தல் ஹத்தப், அவனும் அவன் மனைவியும் எரிவாள், விறகுல எரிவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூரா. ஜீதிகா ஹபுலும் இம்மசத், அவள் களத்தில் முறுக்கேற்றப்பட்ட கயிறு உள்ளது அப்படிங்கிற அந்த சூரா. சின்ன வசனம், அனைவரும் அறிந்து வைத்த வசனம். இப்ப மேட்ரு என்னன்னா, ஒரு வரலாறை நாம் பார்க்கும் பொழுது எப்படி நம்ம ஏற்கனவே நான் அடிக்கடி சுட்டி காட்டிருக்கேன், நபிகள் நாயகம் மேலேயே பெரிய தந்தை சாபத்தை விடுகிறான். அப்ப இப்படி ஒரு வரலாற்றுல இருக்குமா? இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பாக என்ன இருக்கிறது? ஒரு எதிர்ப்பலை இருக்கிறது. இப்ப மேட்ருக்கு வாங்க. இந்த சூறாவை, இந்த குரானை, அவர் பேர் என்ன என்று கேட்டால் இதை நீங்க தெரிஞ்சுக்கிறணும்ல. அவர் பேர் மில்லர், அவர் கனடாவை சேர்ந்தவர். அவர் அந்த இஸ்லாத்தை ஏற்றதுக்கு அப்புறம் அவருடைய பேர் என்னன்னு கேட்டா அப்துல் அஹத் உமர். பெரிய வரலாற்றுல முக்கியமானவர். என்ன இணையதளத்துல அடிச்சாலும் என்ன செஞ்சிருவாங்க, வரலாறு வந்துடும். அப்போ அவர் பேர் ஃபுல் பேர் வந்து கேரி மில்லர். 1977 வந்து இஸ்லாத்தை வந்து ஆய்வு செய்யறாரு, குரானை. 1978 என்ன செய்யறாரு? இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. ஒரு வருஷம். அதுல முக்கியமான விஷயம், இவர் பெரிய ஒரு பட்டதாரி. அப்புறம் நீங்க இன்னும் இந்த மாதிரி ஆளுங்களையும் பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஆளுங்களை? ஆய்வு செய்யறேங்கிற பேர்ல 10 வருஷமா குரானை ஆய்வு செய்துக்கிட்டு இருப்பான். அது வந்து அறிவின்மை, முட்டாள்தனம். ஏன் ஆய்வு செய்யறதுக்கு ஒரு புஸ்தகத்தை வாங்கினா 6 மாசம் படிப்ப, ஒரு வருஷம் படிப்ப, படிச்சு முடிச்சு ஒரு ரிசல்ட்டுக்கு வந்துடணுமே. படிப்பேன் படிச்சு கொண்டே இருப்பேன். அப்ப அது மனநோயாகி போயிடும். அது அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட அறிவுரை சொல்லிக்கிறோம். நம்ம சமுதாயத்துல இருக்கான் குரானை குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லி. இப்ப மேட்ரு என்னன்னா, இந்த கேரி மில்லர் என்னன்னு கேட்டா, குரான்ல எப்படியாவது குறைய கண்டுபிடிச்சிடணும் என்ற நோக்கத்துக்காக குரானை வாங்கி படிக்கிறாரு. அதில் குறை ஏதும் இல்லை, தவறு ஏதும் இல்லை என்று ஒரு வருஷம் படிக்கிறார். 1978 இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். ஏத்தவுடனே அவர் வைக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அதை தான் இப்ப நாம வைக்க போறோம். அவரே சொன்னது, அபிலஹப் சூரா இறங்குது. தன்னுடைய பெரிய தந்தையை பார்த்து அல்லாஹ் குரான்ல சொல்றான், இவன் அழிந்தான், இவன் கைகளும் அழிந்து விட்டது, இவன் நரகத்துக்கு சொந்தக்காரன் என்று கூறுகிறான். அப்படி இருந்தா இவன் இஸ்லாத்தை ஏத்திருக்கணுமே. இஸ்லாத்தை பொய்ப்பிக்கிறதற்காக நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் என்று முனாஃபிகுன் மாதிரி நடிக்கலாம்ல. ஏன் நடிக்கவில்லை? அவரே வைக்கிறார் லாஜிக்கா. அவர் படித்த பட்டதாரியா இருக்கிறதுனால 13 வருஷம் மக்காவுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை சொல்லி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி உதை வாங்கி இருக்கிறாங்க. கடைசியாக ஊர் நீக்கம் செய்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போறாங்க. அதுக்கு இடையில இவன் என்ன செய்யணும்? அபிலஹப், நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன். அப்படி எத்தனை முனாஃபிகுன் இருந்தான், ஏகப்பட்டவர் இருந்தானோ. ஏன் சொல்ல வேண்டியதானே? அப்படி அவன் சொல்லவில்லை, அவன் மனைவியும் சொல்லவில்லை. அல்லாஹ் சொன்ன அந்த சூரா அப்படியே நிக்க, அவன் அழிந்தான், அவன் நரகத்துக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறத அவர் சிந்தித்து இவனை ஒரு அளவுகோலாக எடுத்து அவர் பார்க்கிறார். கேரி மில்லர் இப்படி இது ஒரு சூறா வைக்கிறார். இதனால் இதை சிந்தித்து நான் குரானை ஆய்வு செய்ய முற்பட்டேன். சிந்தித்தவுடன் எனக்கு என்ன ஆகிவிட்டது? குரானுக்கு நான் பெயர் என்ன தெரியுமா வைத்தேன்? த அமேசன் குரான். அதாவது அமேசன் அதிசயமான குரான். இது மனிதனின் கூற்று அல்ல, இது இறைவனின் கூற்று அப்படின்னு ஒரு நூல் எழுதுறார். அவர் எழுதிய நூலுக்கு பேர் என்னன்னு கேட்டனா, அது ஒரு புகழ்பெற்ற நூலாக இருக்கிறது. அதுக்கு பேர் என்ன? அவர் படித்த பல்கலைக்கழகம் வந்து கிங் ஃபகத் பல்கலைக்கழகம். குரானில் தவறில்லை, குரான் மனிதன் எழுதிய புத்தகம் அல்ல. அந்த பேர் அதிசய குரான் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கலாம். படித்தவர்கள் உள்ள போய் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போ ஆய்வு செய்யறாரு. 2000லயோ 2001லயோ அவர் தவறி போயிடுறாரு. சரியான ஆண்டு இல்லை, ஆனா இவர் பேரை அடித்தால் வரும். கனடாவை சேர்ந்தவர்.
சவுதியில இருந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். மேற்கொண்டு கடைசியில் அவர் என்ன சொல்றாரு, என் அறிவுதான் தோத்தது, குரான் ஜெபித்து விட்டது. குறை காணுவதற்கு ஜான்ட்ரஸ்ட் குரான் அப்படிதான், குறை காணுவதற்குன்னு சொல்லி அலசுவாங்க, குறையே இருக்காது. அவங்க பாக்குறாங்க, என்னடா எதையாவது ஒரு குறையை கண்டுபிடிக்கும், குரான் சவால் விடுது இல்ல, அப்ப குறையை கண்டுபிடிக்கலாம் சொல்லி படிக்கிறான். படித்த உடனே அவன் அறிவு தோத்து விடுகிறது, அல்லாவின் ஹிக்மத்து ஜெயிச்சு விடுகிறது, வெற்றி அடைகிறது. கடைசியில் அவன் தோல்வியில் மாளுகிறான். இது ஒரு செய்தி. வரலாற்றுல முக்கியமான ஒரு நபர்ல இவர் ஒரு நபர். ஜான்ட்ரஸ்ட் குரான் அப்படிதான், அந்த ஜான் இருக்கிறாரெல்லாம் அவரும் அந்த மாதிரி ஆய்வு செய்து எழுதினவர் தான். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒருவர், இவர் 1970 ஆய்வு செய்யறாரு. இஸ்லாத்தை பத்தி நிக்கிற 77 இருந்து 78 வரைக்கும் ரொம்ப துடிப்பா ஆய்வு செய்யறாரு. 78 டிக்ளேர் பண்ணிடுறாரு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி. இந்த அபிலஹப் எப்படிப்பட்டவன் என்று கேட்டனா அதையும் தெரிஞ்சுக்கணும்ல. அவன் எப்படி செத்தான், என்ன ஆயாதுன்னு. இவன் பெயர் அபுலஹப் கிடையாது, அப்து உஸ்ஸா, அப்துல் முத்தலிப், அதாவது நபிசல்லாஹுடைய தந்தைக்கு சகோதரன். அவன் மனைவி உம்மு ஜமீல், அது செல்ல பேர். ஆனா அவ பேர் அருவா பிந்து ஹர்ப். இந்த பெண்மணி யாருன்னு கேட்டனா நம்ம அபு சுபியான் இருக்கிறார அவங்களுக்கு சகோதரி. அது போக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த அபிலஹபுடைய 2 மகன்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி மகளுக்கு வாக்கப்பட்டிருக்கவங்க. யாரு? ருக்கையாவும் உம்மு குல்சும். இதை வைத்து நபிகள் நாயகத்துக்கு ஏக பிரச்சனை பண்றான். எங்க பிரச்சனை? விவாகரத்து வரைக்கும் போயிட்டு. 1-2 இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது பின்னாடி போவான், இந்த முகமது பொய்யரு, ஏத்துக்காதீங்க, இந்த முகமதை நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இடைஞ்சலுக்கு மேல கொடுத்தவன் தான் யாரு? இந்த அபிலஹப்ங்கிற ஒரு மாபாதகன். இவன் என்ன ஆகுறான்னா, கடைசியில காத்திருக்கிறான், எப்படியாவது இதை அழிச்சிடணுமே சொல்லி. அப்ப இந்த பத்ரு போர், நபிகள் நாயகம் இங்க இருந்து ஹிஜ்ரத் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்த உடனே நபி தோத்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள அவன் மனசு பொறுக்கல, படை எடுத்துட்டு போய் கொண்டுறணும் அப்படின்றதால பத்ரு போருக்கு போறாங்க. அந்த தோல்வியை கண்ட உடனே அவன் அங்க மக்கள் இருக்கிறவனுக்கு கிடுகிடுத்து போயிட்டு, நம்ம என்னவோ நினைச்சோம் அப்படின்னு சொல்லி அதுல கிடுகிடுத்து போய் என்ன ஆயிட்டான்னு கேட்டனா, இவனுக்கு ஒரு கொடிய நோய் வந்துடுச்சு. கொடிய நோய் என்றால் அந்த நோயை நோய் புதுசா வரும். அதனாலதான் பல பெரிய பெரிய ஆஸ்பத்திரி போனா ஆய்வு சேர்ந்துகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கும் வரும், புதுசா ஒரு நோய் வந்துடும். ஒரு ஆபரேஷனுக்கு போனா 10 வகை ஆய்வு செய்வான். அது அப்படி இல்லை, திடீர்னு ஒரு புதுசா ஒண்ணு ட்ரிக்ஸா விழுந்துரும் நோய். அப்ப அந்த நோயை சொல்ல என்ன தெரியுமா சொல்றான், அந்த நோய் அரபு உலகத்தில் வந்ததே இல்லை, இதெல்லாம் வரலாற்று குறிப்பு தான், சரிங்களா? ஆமா, அது சனது ஹதீஸ் அதெல்லாம் கிடையாது, வரலாற்று குறிப்புகள்ல சில செய்திகள் இருக்கும். ஆனா அவனுக்கு வந்திருக்கும். அவன் கடைசியா செய்தி என்ன, விசித்திரமான நோய். அந்த நோய் அந்த நோயை பெரிய விஷயமா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நிறைய சொல்றாங்க, சும்மா 2 விஷயம். அந்த நோயில் அவனுடைய அந்த உடம்பு அப்படி இதாயிரும், ஒன்னத்துக்கு உதவாம. எப்படி ஒன்னத்துக்கு உதவாது அப்படின்னா, குச்சிகளையும் கம்புகளையும் வச்சு தள்ளி விடுவாங்க. சில இன்னைக்கும் பார்க்கலாம், ரொம்ப மோசமான கண்டிஷனா இருந்தா அந்த பாடியை தொட முடியாது, தொட்டா புதுன்னு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனான பாடி இருக்கும், அதாவது தொட முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சுட்டான், இந்த அபிலஹபுடைய அந்த பத்ரு போருக்கு மறு வருடம் 624 அவன் என்ன ஆகுறான், குச்சியை வைத்து தள்ளி விட்டு அவனை அடக்கம் செய்தார்கள். அவனுடைய குடும்பத்தார் அவனை என்ன செஞ்சுட்டாங்க, புறக்கணித்து விட்டாங்க. நோய் வந்தா புறக்கணிச்சிருவாங்கல்ல, விசித்திரமான நோய் வந்ததும் அவனை புறக்கணித்து ஒரு குச்சியால் தள்ளிவிட்டு அவனை அடக்கம் செய்தார்கள் என்று இந்த அபிலஹப்ங்கிற அந்த கொடுங்கோலனை பற்றி சொல்லப்படுகிறது. ஏன்னா அவங்களுக்கு அபுதாலிபுங்கிற ஒரு பெரிய தந்தை இருந்தாங்க, அவங்க உதவி செய்யக்கூடிய நல்ல பெரிய தந்தை. இவன் தீயவன். அப்போ ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க. அவன் குறைசி குலம், உயர்ந்த குலம். அன்னைக்கு இருந்த மக்களுக்கு உயர்ந்த குலம் என்றால் ரத்தம் நாடி எல்லாம் வெறியேற்றப்பட்டு இருக்கும். வரலாறுல எப்படி எழுதணும், வரலாறுல திருத்தம் செய்யணும். இவன் நல்லவர்கள், அப்படி திருத்தம் செய்துச்சா? இஸ்லாமிய வரலாறு எப்படி இருக்கிறது, குரான் சம்பந்தப்பட்ட வரலாறு. மற்ற வரலாறுகள் முன்னும் பின்னும் 1-2 தேரும் தேராது. குரானோட இணைக்கப்பட்ட வரலாறு, வஹியோட இணைக்கப்பட்ட வரலாறு எப்படி இருக்கு, அப்படி தெளிவா இருக்கு. இந்த மாதிரி வரலாற்று சோடுகள் எப்படி இருக்கும், வரலாற்று சோடு இந்த மாதிரி அறியணும், அப்படி கரெக்டா இருக்கணும். அந்த செய்திகள் எப்படி இருக்கணும், பொய் புனைதல் இருக்கக்கூடாது என்பதை பார்த்துக்கணும். இதையெல்லாம் யார் ஆய்வு பண்றா, அப்பனோ சுப்பனோ படிக்காதனோ இல்ல, பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர் ஆய்வு பண்ணி அவர் சில கட்டுரையாக ஒரு நூலை வெளியிட்டு
அதிசய குரான், அற்புத குரான், குரானில் குறை இல்லை, அல்லாவின் வார்த்தைன்னு சொல்லி அவர் ஆய்வு பண்ணி அவர் புஸ்தகத்தை வெளியிட்டிருக்காரு. ஆங்கிலத்துல தான் இருக்கு, தமிழ்ல இருக்கான்னு தெரியல. அதை என்ன செய்யலாம், ஆங்கிலம் தெரிந்தவர்கள் மேரி கில்லருங்கிற அடித்து அதை பார்த்து கொள்ளலாம். இது ஒரு வரலாற்றுல முக்கியமான செய்தி. சரிங்களா? அப்புறம் விசித்திரமான நோய். அவன் மனைவியுடைய கதி என்ன தெரியுமாச்சு? 2 செய்தி வருது. மனைவியும் மோசக்காரி. நிறைய செய்திகள் வரும், சில கட்டுக்கதைகள் இருக்கலாம். அந்த நபிகள் நாயகம் மேல முள்ள தூக்கி போடுவா, கல்ல தூக்கி போடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள். மனைவி லேசு மாசான பொம்பளை கிடையாது. அப்புறம் அந்த மனைவியை ஓனாய் தின்னதா ஒரு தகவல் எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டோன்னா, களத்தில் கயிறு மாட்டி ஏறக்குறைய தற்கொலை மாதிரி, சூசைட், அவங்களே செத்துக்கிட்ட மாதிரியும் விழுந்தாள் அந்த பொம்பளை, இப்படிதான் செத்ததாக இருக்கிறது. பெரிய ஆத்தென்டிக்கான ஆதாரபூர்வமா தெல்ல தெளிவா இல்ல. இந்த ஆளுக்கு இருக்கு, யாரு, இந்த மாபாதகனுக்கு ஓரளவுக்கு இருக்குது, மனைவிக்கு இல்ல. அப்ப 2 பேருமே ஒரு ஏற அவர்கள் இதுல வர பெரிய ஜாதிக்காரங்க, குறைசி குலத்துல உள்ளவங்க, அப்துல் முத்தலிப்புடைய பரம்பரை. அப்ப அந்த அளவுக்கு அடிபட்டு இறந்தார்கள் என்று வரலாறில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இது ஒரு செய்தி. இதையெல்லாம் ஒருத்தர் ஆய்வு செய்து என்ன செய்யறாரு, இஸ்லாத்தை ஏத்திருக்கிறார் என்பது வரலாற்றுல முக்கியமான ஒரு செய்தி. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய சான்றுகளை பார்த்துக்கலாம். இந்த மண்ணள்ளி போட்ட ஹதீஸ் எத்தனை கேட்டா, புகாரில 4770, அப்புறம் 4971, 4971. இந்த மண்ணள்ளி போட்டு அபிலகபு நபிகள்லாம் சாபத்தை விடுறான்ல அப்படி. அப்ப அந்த டயத்திலேயே சூறா இறங்குது. அந்த சூறா அப்படியே உறுதிப்படுத்துது. அப்படியே அவன் நாசமா போறான். அப்படியே கடைசி காலத்துல செத்தும் போயிடுறான். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கவே இல்லை. எப்படி ஏற்றுக்காம போனா? சும்மா ஏத்துக்கலாம்ல. இதுதான் அவர் வைக்கிற கேள்வி. நடிக்கலாம்ல, கணவன் மனைவியும் ஏகப்பட்டவர் நடிச்சாங்களா அப்படிங்கிறது அவர் வைக்கக்கூடிய ஒரு முத்தாய்ப்பான கேள்வியில அது ஒன்று. அப்புறம் வார்த்தைகள்லாம் சிந்தித்து என்ன செய்யறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சாரசாரையா வராங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் பல வெரைட்டிஸ். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதி இருக்குன்னு வைங்களேன், ஒரு கம்யூனிட்டி, அதுக்குள்ள 4 ஜாதி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு தேவர்னு வைங்கலாம், உள்ள அகமுடையார்னு ஒருத்தர் இருப்பாரு, தேவர்னு ஒருத்தர் இருப்பாரு, மறவர்னு ஒருத்தர் இருப்பாரு, கல்லர்னு இருப்பாரு. என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, பிரிவினைக்கு மேல பிரிவினை. ஒரு ஒரு கம்யூனிட்டினா உள்ளுக்குள்ள பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு 4 பேர் இருப்பானோ. இப்படி மக்கள்கிட்ட ஒரு இது. ஆனா அந்த மேற்கத்திய நாட்டுல என்னன்னு கேட்டனா, அவன்கிட்ட ஒரு தன்மை இருக்கு. என்ன தன்மைன்னா, சரியான செய்தியா இருந்தால் அதை அப்படியே ஆய்வு செய்து பின்பற்றிக்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன செய்வாங்கன்னா, கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இன்னொரு குரூப் இருக்கிறதுல ஜாலியா இருப்பாங்க. இங்க மாதிரி பலதரப்பட்ட முடிவு எடுக்க மாட்டாங்க. இங்க எந்த ஒரு சத்தியத்தையும் சொன்னாலும் அதுல ஒரு கேள்வி கேட்பான், அதுக்குள்ள உள்ள பூந்து ஒரு கேள்வியை கேட்பான். எதையாவது ஒரு குழம்பிய குட்டையில மீனை தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க. அந்த மாதிரி மேற்கத்திய நாட்டுல இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுடைய கேரக்டரு. என்ன கேரக்டரு? புனிதமான கேரக்டர் நான் சொல்லல. என்னன்னு கேட்டனா, ஒரு செய்தியை கேட்டு அது சரியான முறையில இருந்தா அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு என்ன செய்வாங்க, அதை ஏத்துக்கிடுவாங்க. அப்படி ஒரு தன்மை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு எங்க போயிட்டாங்க, ஹதீஸ் கிருதயங்கள் எல்லாத்தையும் மொழிபெயர்த்து எங்கேயோ போயிட்டாங்க. நம்ம 1400 வருஷம் ஆச்சு இஸ்லாத்தை ஏத்து. இன்னைக்கும் என்ன செய்யறோம், மொழி பெயர்க்கிறோம், மொழி பெயர்த்துக்கிட்டே இருக்கோம். அவன் எங்க போயிட்டான், 2003லயே எங்கேயோ போயிட்டான். எல்லா ஹதீஸ் கிருதயங்களையும் மொழிபெயர்த்து எங்கேயோ போயிட்டான். இஸ்லாம் இதுல வேற அவனுக்கு தாமதமா போச்சு. இந்த நூற்றாண்டுக்குள்ள ரொம்ப ரொம்ப உள்ள போய் இவங்க எப்ப இஸ்லாம் போச்சுன்னு சர்ச் பண்ணி பார்த்தா அதிகபட்சமாக ஒரு 200ல இருந்து 250. நமக்கு அப்படியா? அப்ப நம்ம ஏன் அப்படி இருக்கிறோம்னு கேட்டோம்னா, பல தாழ்வு மனப்பான்மை, சண்டை சச்சரவு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு எப்படியோ இஸ்லாத்துக்கு வந்தாச்சு, ஏதோ ஒரு தீண்டாமையில இருந்து உள்ள வந்தாச்சு. ஆனா அது ஏன் வளர்ச்சி அடையாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ஒரு மனப்பான்மை மக்கள்கிட்ட என்ன இருக்குது, அந்த வளர்ச்சியை நோக்கி நம்ம சிந்திக்கணும், தியாகம் பண்ணணும், அது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அவன் அப்படி கிடையாது, அர்ப்பணிப்பா ஈடுபட்டா என்ன செய்வான், பல நாடுகளில் அப்படி ஈடுபடுவார்கள். நம்மளுடைய அர்ப்பணிப்பு குறைவு. நம்ம அந்த தீண்டாமையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, இந்த மாதிரி சனாதன தர்மம் வர்ணாசலத்தில இருந்து நம்ம தப்பித்துக் கொள்வதற்காக அதுதானே மேக்சிமம் இருக்கும். அது ஒண்ணு இருக்கும். வணக்க வழிபாடு, ஆய்வுல அது ஒண்ணுதான். வணக்க வழிபாடுனா எல்லாரும் நின்று ஒன்னா வணங்குறோம். இது ஒரு அற்புதமான வணக்கமா இருக்கு. இந்த ரெண்டையும் வரலாற்றுல பார்த்துதான் என்ன செய்யணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். இன்னொன்று, அந்த வந்த முஸ்லீம்கள் வியாபாரத்தை நாணயமா செய்வாங்க, அதையும் பார்த்தாங்க. இவன் அப்படி இல்லை, ஆய்வு பண்ணி ஏத்துக்கிறதுனால அப்படி ஸ்பிரிட்டா நிக்கிறான். வரலாறுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிற்பான். ஏங்க, அதாவது 2001ல அந்த டவர் இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இஸ்லாம் அமெரிக்கால வளருதுன்னா பெரிய விஷயம் இல்ல.
ஆய்வு பண்றான். அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாத்துடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க அதை நல்லதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் இந்த வேதம் விஷயத்துல அந்த ஒரு தன்மைகள் இருக்கு. அதோடைய வளர்ச்சி கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய குதிரத்தும், அல்லாஹ் நாடுறான், அவனுடைய மார்க்கம், அந்த மார்க்கத்தை எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி கொண்டு போய் அதிவேகமா சேருது. இஸ்லாம் இல்லை என்று சொல்லாத அளவுக்கு எல்லா நாட்டிலும் என்ன இருக்கு, இஸ்லாம் இருக்கிறது. அது ஒரு பெரிய அற்புதமாக விளங்குகிறது. நபிகள் நாயகம் வரலாறு என்பது பெரிய ஒரு வரலாற்று சோடுகள். அதுல ஒரு முத்தாய்ப்பாக இதை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம என்ன மாதிரி எடுக்கிறோம்னா, குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படுமா என்ற ஒரு தலைப்பை, அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா மக்கள் அதுல ஏமாந்து விடக்கூடாது, அதை தான் நம்ம தலைப்புல வச்சிருக்கோம். அதை ஒரு குறிப்பிட்ட தினங்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் ஈசா நபி மூசா நபி, ஏன்னா வரலாறு இது நிறுத்தவே முடியாது. இது ஒரு வருஷம் கூட பேசலாம் ஒரு வரலாறு எடுத்துக்கிட்டு, அவ்வளவு பெரிய இருக்கு. ஆனா நம்ம இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படுவாங்கிறது எதுக்கு எடுக்கிறோம் என்று கேட்டால், அது முக்கியமான ஒண்ணு. மூமின்கள் அதை ஏமாந்துடவே கூடாது. அதுல நம்ம அறிவை பட்ட தீட்டி கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அதுல செய்திகள் இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் அது நிறைய ஆய்வு செய்து சொல்ல வேண்டியது இருக்கு. அதை சொல்ல நீங்க என்ன செய்வீங்க, புரிஞ்சுக்கிடுவீங்க. அதுவும் வரலாற்றுல ஒரு அம்சம் தான். இப்ப நான் சொல்றோம்ல, அது வரலாறை நம்புவது எப்படிங்கிறது அதுல நீங்க என்ன செய்யலாம், கோர்த்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மிச்சத்தை பார்த்துக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.